திருச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து தென்னூர் உழவர் சந்தை மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். இந்த மாவட்டம் மென்மேலும் வளர்ச்சியடைய மத்தியிலே பல்வேறு திட்டங்களை பெற்று மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டு இந்த மக்களுடைய மனதிலே வாழக்கூடிய அளவிற்கு நிலைத்து நிற்கின்ற அளவிற்கு அவருடைய பணிகள் அமையும் என்பதை இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி, இன்றைய தினம் திரு ஸ்டாலின் அதிமுக பற்றி விமர்சித்திட்டு இருக்கார். ஏதோ இந்தியா கூட்டணி தான் இந்த நாட்டை ஆளப்போவதை போலவும், அதிலே திமுக முதன்மையாக விளங்குவதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின். இதற்கு முன்பு 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்ப திருமதி சோனியா அம்மையார் அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஸ்டாலின் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்டார், இன்றைக்கு அப்ப திமுக கூட்டணி காங்கிரஸ் அதில் இடம்பெற்றது. அந்த நேரத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது அடுத்த பிரதமர் ராகுல் தான் என்று குறிப்பிட்டார். அருமையானவர், ராசியானவர். சொன்னதுதான் 2019 தேர்தலில் தொடர்ந்து எதிர்கட்சியாக இருந்த காங்கிரஸ் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்தது. அருமை ராசியானவர் ஸ்டாலின் கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறார். இவர் எப்பெல்லாம் பேசுறாரோ அப்பெல்லாம் ஒவ்வொரு கட்சியா விலகிட்டு போயிட்டே இருக்குது இந்தியா கூட்டணியில் இருந்து. இன்றைய தினம் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஸ்டாலின் பேசி வருகிறார். முதல் நிதிஷ்குமார் தான் அதுக்கே ஏற்பாடு செஞ்சார். முதல் கூட்டத்தில் இருந்தார், 2வது கூட்டத்திலையும் நிதிஷ்குமார் இருந்தார், 3வது கூட்டத்தில் காணோம். பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேர்ந்துட்டார். இப்போ அந்த கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ஆக நாடாளுமன்ற தேர்தலிலே ஒருங்கிணைப்பு இல்லாத இருக்கின்ற பொழுது இவரெல்லாம் வெற்றி பெற்று எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் போட்டிடுறாங்க, கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. டெல்லியில் காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சியும் கூட்டணி. பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் கெஜ்ரிவால் கட்சியும் போட்டி. அதே போல இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்ற மேற்கு வங்காள முதலமைச்சர் அங்க வைக்கிறாங்க. அந்த கட்சி அங்க தனிச்சு போட்டியிடுது. இதோட வேடிக்கை என்னவென்றால், திரு ராகுல் காந்தி அவர்கள் கேரள மாநிலத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுறார். அவரை எதிர்த்து இந்திய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அவருடைய வேட்பாளரை ராகுல் காந்திக்கு எதிர்த்து போட்டியிடுறார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று எப்படி இந்திய கூட்டணி என்ற ஒரு கட்சி அமைப்பை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வர முடியும்? ஆக இவர் எங்கே போய் சேர்ந்தாலும் அங்க 7.5 சனி பிடிச்சுக்கும். ஸ்டாலின் அப்படி ராசியானவர். இவர் போய் சேரலினா இந்திய கூட்டணி பலமா இருந்திருக்கும்.